நம்மளோட யூடியூப் வீடியோ எல்லாத்துலயுமே இந்த ஒரு கமெண்ட் இருக்கும். என்னன்னா, உங்களுடைய செட்டப்பை சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் அதை இது கம்ப்ளீட்டா நான் வந்து சொல்ல போறேன். அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு ஏர்ன் பண்ண அதையுமே நான் சொல்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா அந்த ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய செட்டப் காஸ்ட் எல்லாமே என்னுடைய ஹோஸ்டிங்கர் விபிஎஸ்ல இருந்து ஏபிஐ கீல இருந்து எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நான் எவ்வளவு ஏர்ன் பண்றேன் இதையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்ப எப்படி இருந்தது, இப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அதையுமே நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட செட்டப் காஸ்ட்லாம் சொல்றேன். பட் நீங்க இனிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அண்ட் நான் உங்களை மாதிரி ஸ்டார்ட் பண்றேன்னா எந்த மாதிரி செட்டப்லாம் வச்சிருப்பேன் அப்படிங்கறத சொல்றேன். ஏஐ செட்டப் முக்கியமா ஏன் ஏஐ செட்டப் சொல்றேன்னா, இந்த செட்டப் இருந்தாலே போதும், நீங்க டெய்லி ஒரு ப்ராம்ப்ட் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏஐ செட்டப்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி ஏஐ டூலோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே ஓகே. அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, கிளாடோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இருக்கணும். $17, அது கண்டிப்பா $17 இல்ல, 2000 வச்சுக்கோங்க. 2000 ஜிஎஸ்டிலாம் இருந்தாக்க மேல வரும். நான் யூஸ் பண்றது இது வந்து இப்போ நியூ யூசரா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஏஐ செட்டப் வைக்கணும் அப்படின்னாக்க நியூ யூசர்னா நான் இதை சொல்லுவேன். அடுத்தது நான் அப்படியே பேரலா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதையும் சொல்றேன். ஓகேவா? நான் வந்து இதை வந்து $100 பிளான் வச்சிருக்கேன். இங்க இருந்தா நானும் இங்க வந்திருக்கேன். அது எதுக்காக வந்தேன்றதெல்லாம் நான் சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏபிஐ கீ கண்டிப்பா வேணும். ஏபிஐ கீ 2-3 விஷயம் உங்களோட ஃப்ரீ தான் யூஸ் பண்றீங்கன்னாக்கா அது அவ்வளோவா குவாலிட்டியா அவுட்புட்லாம் வராது கைஸ். நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? சைனீஸ் மாடல்ல ஏதாவது ஒன்று, அதாவது டீப்சீக் ஆர் கிமியில ஒரு $5 வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் ஏல ஒரு $10 வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஓப்பன் ரவுட்டர்ல ஒரு $5, அதுவுமே எதுக்குன்னா மினிமமா காஸ்ட் யூஸ் பண்றதுக்காக. இது எல்லாத்தையுமே எடுத்தீங்கன்னா அகைன் ஒரு $20 $2000 கிட்ட வரும். நான் யூஸ் பண்றது எல்லாமே இதுல டபுள் அது வந்து கிளைண்ட் அண்ட் யாருக்காவது நான் சொல்லி கொடுக்கறதுனால இல்ல யாராவது எனக்கு சர்வீஸ் கேட்கறதுனால நான் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிப்பேன் ஏபிஐக்கு. பட் நான் யூஸ்வலா $50 வந்து ஏபிஐக்கு பர்ச்சேஸ்க்காக வச்சுப்பேன். அண்ட் எல்லாமே உங்களால லேப்டாப்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 24/7 நீங்க பில் பண்றது ஆக்டிவா இருக்கணும். யாருக்கிட்டையாவது நீங்க சொல்லணும், நான் இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஏஜென்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்னா உங்களுக்கு 24 மணி நேரமும் ஒரு மிஷின் தேவை. அது நீங்க மேக் மினியா வாங்கலாம், இல்ல நீங்க விபிஎஸ் ஆவும் வாங்கலாம், இல்ல ஒரு விண்டோஸ் மிஷினை நீங்க எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்ல வச்சுக்கலாம். இதெல்லாம் அப் டு யூ கைஸ், நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்ப விபிஎஸ் ஹோஸ்டிங் தான். இப்பயாவது விபிஎஸ்லாம் ப்ரொமோஷன் தராங்க. நான் ஸ்டார்ட் பண்றப்ப அதெல்லாம் கிடையாது. அப்பயுமே நான் விபிஎஸ் வந்து ஹோஸ்டிங்கை தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அது ஈஸி டு அடாப்ட். நீங்க டைரக்டா ஒரு பிளக் அண்ட் பிளே பண்ணாலே ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ விபிஎஸ்க்கு நான் KVM2 தான் யூஸ் பண்ணுவேன். அந்த KVM2ல என்ன மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் அரௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1699 வரும் பர் மந்த்தாக போனீங்கன்னா. இல்லை இயர்லி போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 929 வரும். இது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே நான் இது பர்ச்சேஸ் பண்ண சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இது அவ்வளோ யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு ஏஜென்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏஜென்சி சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணலாம். என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KVM2ல ஒரு 6 விபிஎஸ் வச்சிருக்கேன் அண்ட் ஒரு மேக் மினி வச்சிருக்கேன். ஓகேவா? மேக் மினியோட செட்டப்பும் இருக்கு அண்ட் ராஸ்பெரி பையோடைய 5 செட்டப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த செட்டப் வச்சிருக்கேன். இதை தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நார்மலா வந்து வேற டூல்ஸுக்குலாம் நான் வந்து மோஸ்ட்லி பண்ணவே மாட்டேன். ஒரே ஒரு டூல்ஸ்க்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக் மட்டும் வச்சிருப்பேன். இது வேணும்னா நீங்க, அதாவது இப்போ எல்லா டைமும் கிளாடே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுவோம்னா, கிராக் அண்ட் ஜெமினியோட ஜெமினி ப்ரோ வந்து என்னன்னா, நான் ப்ரோ சப்ஸ்கிரைபராக இருக்கிறதுனால, அதாவது ஜியோ யூஸராக இருக்கிறதுனால அதையும் யூஸ் பண்ணுவேன். கிராக் வந்து எனக்கு வந்து எக்ஸல்ல நான் வந்து ப்ரீமியம் யூஸராக இருக்கிறதுனால அதை வச்சிருக்கேன். இருந்தாலும் கிராக்கை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நம்மளோட சேனலோட லோகோ இருக்குல்ல அண்ட் இன்ஸ்டாகிராமோட லோகோ இருக்குல்ல, அது கிராக்லேருந்து பண்ணேன். அதனால நான் அப்பையில இருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் கிராக்கு. ஏன்னா க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏதோ ஒரு கோணத்தில் அந்த ஏடோட வந்து ஒரு பிங்க் கலர் நியான் ப்ளூவில் வந்து கொடுத்தது. அந்த லோகோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஒரு சென்டிமெண்டலாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து கிராக் ஜெமினை அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் கிராக் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் விலை ஏற்றுனாங்க. அதுக்கு முன்னாடி $1000 தான் இருந்தது. வேணும்னா இது ஆப்ஷனல் அண்ட் இது ஃப்ரீ. ஓகேவா? ஃப்ரீ டூல்லே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டூல் இது ஓகே. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 இது ஒரு 2000 வச்சுக்கோங்க. 6K செட்டப் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்க. இந்த 6K செட்டப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட் யூ கேன் ஏர்ன், அதை வந்து நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கிளாடுக்கு உங்களுக்கு தெரியும், கிளாடு வந்து உங்களுடைய பர்சனல் யூஸு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே பண்ணுவீங்க. ஆல் குட். ஸோ இதில் இந்த ஏபிஐக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏஜென்ட் செட் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா அதுவுமே
உங்களுடைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கிளைண்ட் கிட்ட பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஏபிஐ கீலாம் கிளைண்ட் கிட்டே வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பண்ணித்தரப்ப நீங்கள் எதுக்கு வந்து இது பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்களே வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே தான் வந்து விஎம் மிஷின். நான் நிறைய விஎம் மிஷின்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக வந்து ஹோஸ்டிங் பண்ணி ஃப்ரீயாக வந்து நம்ம இன்டர்நெட்டை டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் நீங்கள் அது எல்லாமே டெமோ, உங்கள் லேப்டாப்பில் இருந்தாலும் ஒன்று தான், ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் இருந்தாலும் ஒன்று தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ரெடி பண்ணணும்னா ஒரு விஎம் மிஷின் உங்களுக்கு வேணும். நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற விபிஎஸ் ஹோஸ்டிங்கர். ஏன் அப்படின்னா ஹெர்மஸ் இருக்குது, கிளாட் கோட் இருக்குது, கோடெக்ஸ் இருக்குது, ஓப்பன் கிளா இருக்குது, N8N இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய கேவிஎம்லாம் வச்சிருக்க வேணாம், ஒரே ஒரு கேவிஎம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். அண்ட் முக்கியமாக இந்த கேவிஎம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, RAM வேலையா இருக்கட்டும் எல்லா வேலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் டைம் இந்த விபிஎஸ் நீங்க யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் விலை ஏறிச்சுன்னா உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஎம் மிஷின்ல நான் என்னென்னலாம் என்னுடைய செட்டப் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விபிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னுடைய ப்ராடக்ட் ரன் ஆகிற ஒரு விஎம் மிஷின். இது மிஷின் என்ன அப்படின்னா என்னோட லேப்டாப் தான். நான் வந்து ஒரு சீப்பரான ஒரு இயர்லி வந்து 10,000 ரூபாய் இல்லை 8,000 ரூபாய் கொடுத்தாக்க நான் வந்து இந்த லேப்டாப்பை 24/7 ரன் பண்ண வைக்கலாம். நான் வந்து இப்போ தான் வந்து காலேஜ் படிக்கிறேன், நான் இப்போ தான் வந்து வேலைக்கு போகிறேன், இப்படி இதெல்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வாங்கவே கூடாது. நீங்கள் லோக்கலில் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு ஒரு கிளைண்ட் கிட்ட காட்டி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் ப்ளீஸ் சூஸ் திஸ். நான் திருப்பி சொல்கிறேன், நானாக இருந்தாலும் அதே தான் பண்ணுவேன். எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம் கிடையாது. நீங்கள் லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு கிளைண்ட் லிங்க்டின்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங்லையோ இல்லை நெட்வொர்க்கிங்லோ ஏதோ உங்களை சொந்தக்காரங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எடுத்து இந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், எனக்கு மினிமமாக 10,000 to 20,000 ரூபா சார்ஜ் பண்ணி நீங்கள் இந்த ஏஜென்ட்டோ ஆட்டோமேஷனை செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. அதை பண்ணிட்டீங்கனாக்க அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உங்களை தடுக்கவே முடியாது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, when I started என்கிட்ட அந்த ஒரு விபிஎஸ் வாங்கிறதுக்குமே காசுலாம் கிடையாது. அப்போ ப்ரொமோஷனும் கிடையாது, யூடியூப்பும் கிடையாது. ஸோ ஐ ஸ்பெண்ட் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி தான் நான் வந்து பண்ணேன். இது இருந்தாக்க மாறிடுமா அப்படிலாம் கிடையாது. இதுக்குள்ளேயும் நம்ம நிறைய பண்ணணும். உள்ளுக்குள்ள போனாக்க எர்மஸ் இருக்கும், N8Nல 150+ ஒர்க் ஃப்ளோ நானே பில்ட் பண்ணியிருக்கேன், கஸ்டமைஸ்டா பில்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஏஐ ஆப்ஸ், மைக்ரோ சாஸ் எல்லாத்தையுமே டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல பண்ணாதான் வரும். இது எவ்வளவு காஸ்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இது வந்து ஹோஸ்டிங்கரோட ப்ரொமோஷன் தான். எப்பயாவது உங்களுக்கு வந்து விபிஎஸ் வாங்கணும்னா அப்ப இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு 10% ஃபிளாட் கிடைக்கிறதோட அண்ட் இப்போ மான்சூன் சேல் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட் விபிஎஸ் கிடைக்கும். இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்கினீங்கன்னாக்க டபுள் த பிரைஸ், ட்ரிபிள் த பிரைஸ் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து மெயில். சரி, அதனால தான் இந்த கான்டென்ட்டுமே நான் மேக் பண்ணேன். டைரக்டா விபிஎஸ் போங்க, கெட் விபிஎஸ் கொடுங்க, கேவிஎம் விபிஎஸ்ன்னு கொடுங்க. இந்த விபிஎஸ்ல நம்மளுடைய சர்வர் லொகேஷன் மலேசியா, இதுதான் வந்து 47 milliseconds இருக்கு. இதுல வந்து நிறைய இருக்கு. அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னாக்க ஏஜென்ட் 0 இருக்கும், ஓப்பன் கிளா இருக்கும், N8N இருக்கும், ஹெர்மஸ் ஏஜென்ட் இருக்கும், டாக்கர் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் கைஸ். இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பிளெயின் ஓஎஸ்க்கு வந்துட்டு உபுண்டுவை மட்டும் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே நம்மள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கும், இந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் போய்க்கோங்க. அண்ட் இங்கே வந்து டெய்லி பேக்கப் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் போயிட்டு இந்த கேவிஎம் தான், இது 779 வந்து 2 இயர்ஸ்க்கு பண்ணாதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த கூப்பன் கோடு இருக்குல்ல, அங்கே ஏஐ டியூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக 10% யூ வில் கெட் 10,000க்கு பர் இயருக்கு உங்களுடைய விஎம் மிஷின் கிடைக்கும். இந்த மாதிரி விபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னாக்கா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய கூப்பன் கோடை கொடுங்க. இந்த லிங்க் வழியாக போனால் தான் இந்த கூப்பன் கோடு ஒர்க் ஆகும். ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கிளைண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறீங்க, கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அண்ட் ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறீங்க, மைக்ரோசாஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். எடுத்து வச்சுக்கோங்க. மான்சூன் சேல் வந்து இப்போ 40 to 50% ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. இது சூனர் டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம். உங்களுக்கே தெரியும், ரேம் பிரைஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னலாம் வந்து அது ஏர்ன் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெர்மஸ் ஏஜென்ட் செட் பண்ணி கொடுக்குறேன். ஹெர்மஸ் ஏஜென்ட் செட் பண்ணுறதுக்கான இனிஷியல் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் ஏஜென்சிக்கெலாம் செட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நார்மல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 75K to 2 lakh. ஓகேவா? இதை ஆனால் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1 week தான் ஆகும்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து ஹோஸ்டிங்கர் விபிஎஸ்ல ஒரே ஒரு கிளிக்கை போட்டு என்னுடைய எம்டி ஃபைல்லாம் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுவேன். இது ஒன்று. ஓகேவா? ரெண்டாவது,
நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து கிளாட் கோட்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அதனால 24/7 ரன் பண்ணுறதுக்காக கிளாட் கோடை நான் அங்கே செட் பண்ணி கொடுத்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த செட்டப் வந்து எப்படின்னா அவங்களுக்கும் ஒர்க் ஆகும், எனக்கும் ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஏஐ அசிஸ்டடாக செட் பண்ணுறதுக்கு ஐ சார்ஜ் அப் டு 30K. இது எதுக்காக அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்னா அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணும். அண்ட் ஆப்வியஸாக N8N ஒர்க்ஃப்ளோவில் நம்ம ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இந்த ஒர்க்ஃப்ளோ பில்டிங்கில் பேஸ்ட் ஆன் நான் மினிமமாக 25K to 3 lakhலாம் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் ஏஜென்ட் பில்டிங்க்கு, கம்ப்ளீட் டீம் பில்டிங்க்கு, வீடியோ கான்டென்ட் கிரியேஷனுக்கு, இந்த மாதிரி SEO ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே 24 மணி நேரமும் ரன் ஆகணும்னா நம்மளுக்கு VPS தேவை. ஸோ அது ஹோஸ்டிங்கு. 4th வந்து உங்களுடைய கம்ப்ளீட் மைக்ரோசாஸ் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். அந்த மைக்ரோசாஸை டெவலப் பண்ணி நீங்கள் டிப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வரணும். ஸோ அங்கே டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்துடும். நான் இது வரைக்கும் அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் டைரக்ட்லி ஷோ இட். அது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ $2,831 கிட்ட நான் வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் 2,70,000 கிட்ட இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல் கிரெடிட்ஸ் டு என்னுடைய எஃபர்ட் அண்ட் டீமோட எஃபர்ட் இருந்தாலுமே டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து டேரெக்டாக கிளாட் கோட்லேயே MCP வழியாக ஹோஸ்டிங்கரை ஆட் பண்ணிட்டு 1 கிளிக்லேயே நான் பண்ணிடுவேன். அதெல்லாம் எப்படிங்கிற செட்டப்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் தரேன். ஸோ இந்த செட்டப்லாம் நான் யூஸ் பண்ணி தான் என்னுடைய கிளைண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் நான் ரெகுலர் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது எப்படி செட் பண்ணுங்கிறத டீட்டெயில்டு வீடியோ என்னோட மேக் மினியில் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன், ராஸ்பெரி பையில் என்ன செட் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வேணும்னாக்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணுமோ ஐ வில் ப்ரொவைட் தட். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சினா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.